நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டும் விதமாக நம்ம சோளிங்கர் ரவி அண்ணா இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோளிங்கர் ரவி அண்ணா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அது தலைவரோட ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு பேசு பொருளாக மாறி இருந்தது. நிறைய பேர் அது பற்றி தவறாகவும் நினச்சிக்கிட்டாங்க. அதாவது கனவுகளை சுமந்த இடத்தை விட்டு கனத்த இதயத்தோடு வெளியேறுகிறேன் அப்படின்னு சோளிங்கர் ரவி அண்ணா ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்டை பார்த்து நிறைய பேர் தலைவர்கிட்ட இருந்து இவர் வெளியேறாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் நம்ம அப்போவே அது பற்றி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக சோளிங்கர் பஸ் ஸ்டாண்டில் அவருடைய பேக்கரி இருக்குது. பஸ் ஸ்டாண்டு விரிவாக்கத்துக்காக அந்த இடங்கள்லாம் இடிக்க போவதாக சொல்லியிருக்காங்க. அதனால் ரவி அண்ணா ரொம்பவே மனசு உடைஞ்சு அந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. பட் அது தலைவர்கிட்ட இருந்து வெளியேறதா நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போது சோளிங்கர் ரவி அண்ணா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டை பார்த்தாங்கன்னா தலைவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க என்ன பாக்கியம் செய்தேனோ, தாயுள்ளம் கொண்ட தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு நம்ம சோளிங்கர் ரவி அண்ணா இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது சோளிங்கர் ரவி அண்ணாவுக்கு இப்படி ஒரு கஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ரவி அண்ணாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. எல்லாம் சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு தலைவர் ஆறுதலும் சொல்லியிருக்காங்க. தலைவர் ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் பிஸியாக இருந்தாலும் இந்த மாதிரி என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயந்தான். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் என்றைக்குமே ரசிகர்கள் மேலே காட்டுற அந்த அக்கறை கண்டிப்பாக இன்னொரு நடிகர் இன்னொரு ரசிகர்கள் மேலே காட்டிடவே முடியாது. அதனால தான் நம்ம தலைவரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம்.